ஃப்ரெண்ட் சிதம்பரம் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே தமிழ் செல்வியுமே கோர்ட்டில் அங்கே கேஸையுமே வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சேதுக்கு பயங்கர சந்தோஷம். அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டி கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே இங்கே தமிழ் செல்வி சேதுவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்பத்தா இங்கே மோகனான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க ராஜாங்கமும் உள்ளேருந்து வந்து இங்கே தமிழ் செல்வியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் செல்வி அங்கே கோர்ட்டில் என்னதான் பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கமும். அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ் செல்வி இங்கே சேதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே உள்ளே வந்ததும் சேது அங்கே போனதுமே அங்கே எல்லார்கிட்டேயுமே அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி தான்ப்பா நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சு அவள் ஏற்றுக்கிட்டாப்பா. அவள் கோர்ட்டில் என்ன சொன்னா தெரியுமா, கோர்ட்டில் அவள் இந்த கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்பா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குப்பா. நான் வந்து இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நான் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரியுமே இங்கே தமிழ்ச்செல்வியுமே எடுத்த முடிவில் இங்கே சேதுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இங்கே ராஜாங்கம் மோகனா அப்பத்தா தனம் தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே இங்கே சேது சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே தனம் மலர் இங்கே மோகனா அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இங்கே ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு தமிழ் நீ பண்ண விஷயத்துக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல. அவன் சேது ஒரு அம்மா இழந்தவன், அவன் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் மனசு ஒடிஞ்சு போயிட்டான். அவன் ரொம்பவே கவலையுமே இருந்தான். இப்போ கூட அவன் அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா இல்லை, அதுக்கப்புறம் நீ தான் இருக்க, அதனால தான் அவனை ஏற்றுக்கிறதுனால அவன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி வெளியே நின்றுக்கிட்டு இருக்க இங்கே ஆர்த்தியுமே மலர் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியை மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வி மயக்கம் போட்டு கீழே வந்ததும் இங்கே சேதுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் ஆயிடுது. உடனே தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு கார்லையுமே கொண்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனா அப்பத்தா ராஜாங்கம்னு சொல்லிட்டு இங்கே கருப்பை கூட்டிகிட்டு பின்னாடி எங்கள் கார்லேயுமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிட்டு மேடம் இவ இது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா மேடம், என்னாச்சுன்னே தெரியல, இவ வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா மேடம், கொஞ்சம் சீக்கிரமாக செக் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது வந்து ரொம்பவே பதட்டமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் சேது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தார். அந்த சந்தோஷத்தில் இங்கே தமிழ்ச்செல்வி மயக்கம் விழுந்தது, அந்த சந்தோஷமெல்லாம் போய் ரொம்பவே கஷ்டமாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு இங்கே சேதுவும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சாமிக்கிட்டேயுமே கருப்பசாமி இங்கே தமிழ்ச்செல்வியை நல்லபடியாக காப்பாற்றிடணும், அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே வேண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மோகனாமே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்க அப்பத்தாவும் இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்ற ஒரு முடிவையுமே எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த 2 குழந்தையை வச்சு 2 பேரையுமே சேர்த்து இன்னும் நம்ம சந்தோஷமாக வாழ வைக்கணும். இப்போ தமிழ்ச்செல்வி அந்த கேஸை வாபஸ் தான் வாங்கியிருக்கா. இப்போ சேது மேலே இப்போ பாசம் அங்கே தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இந்த விஷயத்த வச்சு 2 பேரையுமே சேர்த்து வச்சிடணும் அப்படின்ற விஷயத்த அங்கே அப்பத்தாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் சேதுக்கிட்ட வந்து சேது தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வியுமே அங்கே ட்ரீட்மெண்ட்லையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி இன்னும் கண் விழிக்கல அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் வந்து சொல்லிட்டு இப்போ எல்லாமே நார்மலாக தான் இருக்காங்க. வயிற்றில் இருக்க குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அவங்க ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் யார் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்களோ ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் நீங்கள் பேசலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே சேதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் கால் பண்ணி இங்கே வசந்திக்கு செல்லப்பாண்டிக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்ச்செல்வி மயக்கம் போட்டு கீழே வந்ததை எல்லா விஷயமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வசந்திக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அது இங்கே சேதுவுமே அத்தை அங்கே தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் இல்லையா, இங்கே இது நார்மலான மயக்கம் தானா, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி டைமில் வர மயக்கம் தானா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே வசந்திக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே அங்கே சாமி கிட்ட போயிட்டு சாமி நான் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கீங்க,
உங்களுக்கு நான் எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு நான் நடப்பாதையிலே உங்களுக்கு கோயில் வேயுமே நடப்பாதையில் வரேன் அப்படின்ற மாதிரியுமே வேண்டிக்கிறாங்க இங்கே சேதுவுமே. அதுக்கப்புறம் இங்கே கருப்புவுமே வந்து சேது இங்கே தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியுமே பதட்டமாக கேட்க, உடனே சேதுவுமே மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இங்கே நார்மலான மயக்கம் தானா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும், நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிடுறாரு. சேது சொன்னதை கேட்டதும் கருப்புமே சரி மாப்பிள்ள அப்படின்னு மாதிரியுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தனம் மலர்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே மோகனா கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க. மோகனா கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க உடனே மோகனாவுமே தமிழ்ச்செல்விக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே தனமும் மலருமே அத்தை ஒன்றுமே ஆகாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே மலருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மோகனாவுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்பத்தாவுமே சேதுக்கிட்ட போயிட்டு, சேது தமிழ்ச்செல்வி அங்கே கோர்ட்டில் இது மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, ஆனால் தமிழ்ச்செல்வி கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கா, இதுக்கு மேலே தமிழ்ச்செல்வியை நீ பத்திரமா நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கணும், சரியா? நான் உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுனாலாம் சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், எனக்கு அது மட்டும்தான் ஆசை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயத்த பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் உயிரவே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியுமே எங்கள் அப்பா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மோகனாவுமே இங்கே தமிழ்ச்செல்வி முழிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரியுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கமும் அங்கே சேதுக்கிட்ட வந்து, சேது தமிழ்ச்செல்விக்கு ஒன்றும் இல்லையா, நம்ம வீட்டுக்கு இப்போ கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்ததில் வயிறு வலி ரொம்பவே எடுக்குது அப்படின்ற மாதிரியுமே அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நர்ஸுமே பார்த்துட்டு டாக்டர்கிட்ட, டாக்டர் இங்கே தமிழ்ச்செல்வி அந்த பேஷண்ட்டு ரொம்பவே வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரியுமே கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே டாக்டருமே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே குழந்த இப்போவே பிறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே தெரிய வருது இங்கே டாக்டருக்குமே. இது தெரிஞ்சதுமே வெளியே வந்து தமிழ்ச்செல்வின்ற பேஷண்ட்டோட கிளைண்ட் யார் அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கிறாங்க. உடனே இங்கே சேதுவும் இங்கே ராஜாங்கமும் வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கிட்டையுமே அவங்களுக்கு கீழே விழுந்ததில் வயிறு வலி ரொம்பவே வலிக்குது போல், இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி அவங்க குழந்தைய எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே டாக்டர் சொல்லிடுறாங்க. உடனே ராஜாங்கமும் இதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அங்கே குழந்தையுமே நல்லபடியாக பிறந்துடுது. அந்த குழந்தையுமே எடுத்துகிட்டு வந்து இங்கே சேதுக்கிட்ட கொடுக்க, சேது இந்த குழந்தைய பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷம், ஏற்கனவே அங்கே கேஸ் வாபஸ் வாங்கின சந்தோஷத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஹாஸ்பிட்டல் வந்தார். அதுக்கப்புறம் இங்கே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது எதிர்பார்த்து இருக்க மாட்டார். குழந்தைய பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாக அந்த குழந்தைய பார்த்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் தமிழ்ச்செல்விக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து கும்பிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ராஜாங்கம் இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்விக்குமே சொல்லி அனுப்பிச்சிருப்பார், அங்கே கோர்ட்டில் போய் நீ இது மாதிரி மாற்றி சொல்லிடாதம்மா, ஏன்னா சேதுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட தமிழ்ச்செல்வியுமே அங்கெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. யோசிச்சு பார்த்து தான் இது மாதிரி ஒரு முடிவையுமே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.